இன்றைய நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு உண்மை உள்ள மனுஷன். சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன். இங்கிலீஷில் அதுக்கு அருமையான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, த மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல். உண்மை உள்ள மனுஷன். நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே வாழ்ந்துட்டோம். நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. அப்போ ஆசீர்வாதம், எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், வண்டி வேணும், அத்தனையும் வேணும்னு கர்த்தருக்கே தெரியும். உங்களையும் என்னையும் உருவாக்கும் போது கர்த்தர் ஒரு பர்பஸோடு உருவாக்கினார். என் பிள்ளை எல்லாவற்றையும் சுதந்திரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு. அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை இழந்து போயிட்டோம். எங்கே இழந்தோம்? கர்த்தரிடத்தில் உண்மையில்லாத காரியத்தால் இழந்தோம். அதை உலகத்தான் பெற்றுக்கொண்டான். இந்த நாளில் அவன் கரத்துலேருந்து அதை நம்ம வாங்க போகிறோம். அல்லேலூயா. அவன் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் உண்மையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட உண்மையுள்ள கர்த்தரை ஆராதிக்கிற நாம் உண்மையுள்ள ஜனமாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஏனோ தானோ என்ற வாழ்வதற்கு அல்ல. கர்த்தருடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உலகத்தினின்று கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழும்படியாய் கர்த்தர் பிரித்தெடுத்த ஜனம் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் பிரித்தெடுத்த பிற்பாடு உலகத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. அதுக்காக நம்ம உலகத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லலை, உலகத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் உன்னை பார்க்கிறவன் சொல்லணும், இவன் உண்மையுள்ளவன். அவன் சொல்லணும், உலகத்தான் பார்த்து சொல்லணும், இது கர்த்தருடைய பிள்ளை. பார்க்கிறவன் மத்தியில் எனக்கு ஒரு சாட்சி உண்டாகணும். அது எப்படி வரும் என்றால், எடுப்போம் என்னாகமம் 12:7, நம்பர்ஸ் 12:7. எடுத்தவங்க படிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இது யாரை குறித்து யார் சொல்றான்னு தெரியுமா? மோசேவை குறித்து தேவாதி தேவன் கொடுக்கிற சர்டிஃபிகேட். என் தாசனாகிய மோசேயோ உண்மையுள்ளவன். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும் பிதாவிடத்தில், என் பிதாவே, என் பிள்ளைங்க உண்மையுள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்க போகிறோம், கர்த்தாவே நீர் விரும்புகிற உண்மையை தாங்க, நீங்கள் விரும்புகிற உண்மையை தாங்க. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை அத்தனையும் சுதந்திரிக்க ஒரே திறவுகோல் உண்மை. கர்த்தர் விரும்புகிற காரியம் உண்மை. நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம பேசுகிற பேச்சில், நம்ம நடக்கிற நடக்கையில், உலகத்தில் நாம் ஜீவிக்கிறதுல எல்லாத்துலேயும் கர்த்தர் உண்மையை விரும்புகிறார். அது சின்னதோ பெரியதோ, ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் உண்மை. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். வேதம் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். உலகத்தானே ஒரு இடத்துல வேலை செய்யும் போது நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறான். அவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க ஒரு பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறான். உங்களையும் என்னையும் உருவாக்கிய தேவன் அதை விட அதிகமாய் நீ உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது. உண்மைனா உண்மைதான். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 100% தான். அவர்கிட்ட அரை காலு முக்கால் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் உண்மையை மாத்திரம் அவர் விரும்புகிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தயவாய் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே காரியம் உண்மையாக இருங்க. கர்த்தர் முன்னில் ஒரு காரியத்தை உங்கள் இருதயங்களை நல்லா யோசித்து வச்சிங்க. என்னை காண்கிற தேவன் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
The Lord one who are watching me is keep looking and watching me. There's got a connection with me and my Lord. எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி என்றால் அவர் எப்பொழுதும் என்னை காண்கிறார். இதை நான் சொல்லலை, சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர் என்னை காண்கிற தேவன். ஆகார் தனிமையாய் வனாந்தரத்தில் விடப்பட்ட பொழுது அவள் கொடுத்த பெயர் நீர் என்னை காண்கிற தேவன். அதனால் ஒரு காரியத்தை தெளிவாய் மனசில் வைத்து கொள்ளுங்கள், அவர் நம்மை காண்கிற தேவன். காண்கிற தேவனுக்கு முன்பதாய் நீங்களும் நானும் உண்மையாய் இருப்பது கர்த்தருக்கு நாம் செய்கிற கடமை. நீங்களும் நானும் உண்மையாக இருப்பது கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற வேலை. நீங்களும் நானும் உண்மையாக இருக்கிறது கர்த்தர் பிரியப்படுகிற வேலை. உண்மையை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கொஞ்சம் உண்மை உள்ளவன் சொல்லலை, என் வீட்டின் எங்கும் உண்மை உள்ளவன். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா? நல்லா தயவாய் சிந்திச்சு பாருங்க. வார வாரம் சபைக்கு வரும், சண்டே எப்படா காலையில் வருவோம், சபைக்கு வரும், எப்படா முடியும், உடனே வீட்டுக்கு ஓடி போய் கறி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கலான்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, இல்லவே இல்லை இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு பர்பஸோடு கூப்பிட்டுருக்கார். என் பிள்ளை எனக்கு உண்மையாக இருப்பான் நம்பி கூப்பிட்டுருக்காரு. நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எப்படி உண்மையாக இருக்க போகிறோம் கர்த்தருக்கு? உன் நடக்கையிலும் உன் செய்கையிலும் உன் சொல்லிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையாக நீங்கள் உண்மையாக இருக்கன்னு சர்டிஃபிகேட் எங்கேருந்து தெரியுமா வரணும்? உலகத்தான் கிட்டேருந்து வரணும். உலகத்தான் கிட்டேருந்து வரணும். அவன் சொல்லணும், என் பிள்ளை உண்மை உள்ளவன், இந்த பையன் உண்மை உள்ள, இவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கலாம். எத்தனை கோடி ரூபாய் உன்னை நம்பி கொடுத்தாலும் ஒரு பைசா முதற்கொண்டு நீங்கள் உண்மையாக இருக்க பழகிடுங்க. நான் சொல்கிறேன், அது என்ன ஆகும்? வேதம் சொல்லுகிறபடி நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன். அப்போ ஏன் நம்ம அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக முடியலைன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் யாரையும் குற்றம் சொல்லி பேசலை, நான் பரிசுத்தவான் நீங்கள் பாவிகன்னு சொல்லி பேசலை, வேதம் விவரிக்கிற அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறேன். நம்ம தகுதியில் ஒரு மேல் உயர வேண்டும் என்றால், இப்போ இருக்கிற லெவல்லேருந்து வளர்ந்து அடுத்த ஒரு அளவுக்கு நாம் வர வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த சமயத்தில் உண்மையாக இருக்கணும். சர்ச்சுக்கு ஏற்ற நேரத்தில் ஓடி உக்காந்துடணும். ஏன்னா 8 மணி சபைனா 7:50 தேவன் இங்கே உங்களுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்காக எனக்காக காத்திருப்பார். ஆனால் நம்ம அதில் எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்குன்னு தெரியுமா? அதோடைய இம்பேக்ட் நமக்கு தெரியலை, அதோடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியலை. வானாதி வானங்களை சந்திக்க நம்ம சரியான நேரத்துக்கு போகணும். இஸ்லாமிய நண்பர்களை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்களேன். அவங்க எப்பேற்பட்ட வருமானம் நிறைந்த தொழிலாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை கடையை மூடிட்டு ஓடி போய் உட்காந்துருவான். உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வருது. நம்ம ஜனங்க கிட்ட உண்மை இல்லையே, நம்ம ஜனங்க கிட்ட உண்மை இல்லை. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட காசு தர ஓட்டிக்கு போகிறேன்னா இங்கே கட் பண்ணிட்டு அங்கே போயிடுவோம். நம்ம தயவாக நான் கேட்குறேன், நீங்கள் சிரிக்கிறதுக்காக உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேதனையோடு பேசுகிறேன். கர்த்தர் நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறார். நான் மிகுந்த உடைந்த உள்ளத்தோடு உங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறேன். இந்த நேற்றைய நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ உண்மையை நம்ம கிட்ட எதிர்பார்க்குறான்னு சொல்லி நான் ரொம்ப தியானித்து கண்ணீர் விட்டேன் கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தாவே, நீங்கள் விரும்புகிற அந்த உண்மையை எனக்கு தாங்க. கர்த்தர் சொல்லணும், என் மகன் உண்மையுள்ளவன். அவர் சொல்லணும். இந்த நாளில் கர்த்தர் அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக. அதே அதிகாரம் என்னாகமம் 12:8 வாசிங்க. 12:8. நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல, முகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன்
கர்த்தரின் சாயலை காண்கிறான். போதுமா? உண்மையா இருக்கிறவன் யாரை பார்ப்பான்? யார் பார்ப்பாங்க? உண்மையா இருக்கவன் கர்த்தருடைய சாயலை பார்ப்பான். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் ஆராதிக்கிற தேவனை நான் எப்ப பார்ப்பேன்? இன்னைக்கு நான் உங்களுக்கு அது வழி வேதம் சொல்லி தருது. நீங்க உண்மையா இருந்தா கர்த்தரை பார்க்க முடியும். வேதம் சொல்லுது, ஒருவனும் கர்த்தரை கண்டு உயிரோடு இருந்ததில்லை, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அதற்கு நம்மிடத்தில் வேண்டிய தகுதி ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. கர்த்தர் உண்மையை ரொம்ப விரும்புகிறார். உண்மையுள்ள தேவன் எப்படி நடத்துகிறார் என்று மேற்கொண்டு நம்ம வாசிப்போம். உண்மையுள்ள தேவன் யாருக்கு உண்மையா இருக்காருன்னு, உண்மையுள்ளவன் யாருக்கு உண்மையா இருக்கிறான்னு சொல்லி அடுத்த வசனத்தை பார்ப்போம். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம், Deuteronomy chapter 7 and verse 9. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் போதுமா காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் தயவாய் தியானிங்க. நமக்கு போதுமான நேரம் இல்லை. இந்த ஒரு வசனத்தை எடுத்தாவே நீங்கள் ஃபுல்லாக பேசலாம். அவர் 1000 தலைமுறை மட்டும் உண்மையையும் தயையையும் காக்கிற தேவன். இந்த நாளில் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் சிந்திக்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். தயவு செய்து, ஏன் என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்கலை? ஏன் இன்னும் என் ஆலயம் ஒரு சொந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிற இடத்துக்கு சொந்த இடம் கிடைக்கல? இன்னும் எவ்வளவு நாள் நான் வாடகை வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இன்னும் எவ்வளவு நாள் என் பிள்ளையோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும்? இன்னும் எவ்வளவு நாள் என் கணவனார் இப்படியே இருந்து கொண்டே இருப்பார்? இன்னும் எவ்வளோ நாள் நான் பேக் ஸ்லைடராகவே வாழ்ந்து கொண்டு இருப்பேன்? இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் ஆலயத்தை விட்டு கடந்து போங்க. கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு உண்மையை காக்கிற தேவனாக இருக்கிறார். தயவாக நான் ரொம்ப தாழ்மையாக உங்களை கேட்பேன், கர்த்தரிடத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருங்க. 10 ரூபாய் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது 1 ரூபாய் அவருதுன்னு எடுத்து வைங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்களேன். கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேலே ஆக்கிறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் உரையாத தேவன். அவரிடத்துல பொய்யே கிடையாது. 0.00% கூட அவரிடத்துல பொய்யே கிடையாது. தன்னுடைய குற்றமற்ற ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தினதின் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் கொடுத்தார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருந்தால் இந்த நாளில் கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே, ஐ வில் கம் பேக் டு யூ லார்ட். நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் கம் பேக் ஆஸ் இட் இஸ். நான் இருக்கிற வண்ணமாய் அப்படியே உம்மிடத்தில் வருகிறேன். லார்ட், ஹேவ் மர்சி ஆன் மீ. என் மேலே கிருபையா இருங்க, என் மேலே கிருபையா இருங்க. நீங்கள் விரும்புகிற அந்த உண்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு வாயை திறந்து கேளுங்க. இன்னும் நீங்கள் கர்த்தர் உங்கள் இடத்துல வந்து வாசம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத இருக்க எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு தயவாக நீங்கள் நீக்குங்க. வீட்டுக்குள்ளே இருக்க சகோதரிக்கு நான் அன்பாக சொல்கிறேன், கணவனார் பிள்ளைகள் போன பிறகு டிவியில் உட்காந்து சீரியல் பார்க்கறத இன்னையோட நிறுத்துங்க. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்குறவங்கள தான் இன்னோடு நிறுத்துங்க. சினிமா பாடல் வீட்டில் ஒழிக்கவே கூடாது. உன் மொபைல் ஃபோன் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும். தயவாக நான் ரொம்ப அன்பாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காததுக்கு காரணமே இந்த மாதிரி பொல்லாத பிசாசு விரித்த வலைகள் தான். அதுக்காக தான் இங்கிலீஷில் அதுக்கு என்ன பெற்றிருக்கான்? இன்டர்நெட். நெட் என்றால் வலை. அந்த வலையில் தயவாய் சிக்கி கொள்ளாதபடி நீங்கள் யாவரும் விழித்து கொள்ளும்படியா அன்பாக கேட்குறேன். வீட்டுக்குள்ளே சீரியல் நடக்கக்கூடாது. சீரியல் வேண்டாம். உங்களை பாழாக்கி போடுற காரியம். சினிமா பாடல் வேண்டாம்.
அது நம்மளை பாழாக்குகிற காரியம். கர்த்தர் விரும்பாத அசுத்தமான காரியம் ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது வந்தால் கர்த்தர் வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்கள் கூட வீட்டுக்கு வரணும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று பக்தன் பாடினார். அந்த தேவன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மை உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத அந்த சீரியல் எனக்கு வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத அந்த சினிமா எங்களுக்கு வேண்டாம், இந்த சினிமா பாட்டு எனக்கு வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம். உலகத்தான் என்னை பார்த்து சொல்லணும், He is faithful unto the God. இவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவன் சொல்லி அந்த ஆசீர்வாதமும் அந்த சாட்சியும் தான் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ள தேவன். யாரை தேவன் காக்கிறார்னு தெரியுமா? சங்கீதம் 31:23, மன்னிக்கணும், சங்கீதம் 31:23. Psalms 31 and verses 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தற்காக்கணும்னா என்ன செய்யப்பட்டிருக்குது? அவரிடத்துல நீங்கள் அன்பு கூறணுமா? அவரிடத்துல அன்பு கூறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தயவுசெய்து எல்லாம் நிமிர்ந்து பாருங்க, அப்புறமா வேதத்தை பார்க்கலாம். அவரிடத்துல அன்பு கூறுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்னம்மா பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வேதம் சொல்லுது. இந்த உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். அது யாரானாலும் சரி, கர்த்தர் உண்மையை விரும்புகிறார். உண்மை உள்ளவனுக்கு தான் தேவன் அவர் வார்த்தையின்படி அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த நாள் மட்டும் நம்ம அறிஞ்சோம் அறியாம தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு தடையாக இருக்கிற அந்த உண்மை இல்லாத அந்த சிச்சுவேஷன், அன்ஃபெய்த்ஃபுல் சிச்சுவேஷன் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, அன்ஃபெய்த்ஃபுல் சிச்சுவேஷன். ஒருவேளை அந்த உண்மை இல்லாத ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கி கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் விரும்புகிற அந்த உண்மையை கொடுங்க. கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன். அடிக்கடி தம்பி வினய் என்கிட்ட அந்த வார்த்தையை நானும் வினயும் பேசுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். தமிழோட தெலுங்குல ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் எனக்கு சரியாக அதை உச்சரிக்க தெரியாது. ஒருவேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. எவரும் சமீபிச்சிடான நிவசிச்சின தேவடு. நான் கேட்கும் போதே அப்படி ஒரு ரத்தம்லாம் கொதிக்குது. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த வார்த்தை என்னை ரொம்ப குத்தம். யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த தெலுங்குல அந்த வார்த்தை ரொம்ப மகிமையாக இருக்குது. அது ரொம்ப அந்த வார்த்தையுடைய உணர்ந்து கேட்கும் போதெல்லாம் புல்லரிக்கும். அப்பேற்பட்ட தேவன் உங்களையே என்னையும் தேடி வராரு. அவர் வேணும்னா இன்னும் அருமையாக யாரையோ தேடி வந்திருக்கலாம். நான் உனக்காக எனக்காக கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். அவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட பொண்ணோ பொருளோ இல்லை, நீ அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். அதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. அவர் ரொம்ப விரும்புகிறார். உண்மை நான் எப்படி தெரியுமா? உன்னுடைய நேரத்தில் உண்மை. அதிகாலை எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறதுக்கு பழகிடுங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் யாரும் எழுந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு கர்த்தருடைய பாதத்தில் நேர் முடங்காலில் நின்று, ஏசப்பா என் கூட பேசுங்க, நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கேன், என் கூட பேசுங்க, இந்த நாளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த நாளுக்கு நன்றி அப்படி சொல்லி யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் முழங்கால் போடுங்க. 4:45 இஸ்லாமியர் அந்த மசூதியில் பாங்கு ஓதுறாங்க. அவங்க நமக்கு முன்னாடி எழுஞ்சு போய் அங்கே நிற்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களை நானும் தலானியை நல்லா வச்சு பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்க பழகிட்டோம். சிரிக்கிறதுக்கு இல்லை சகோதரியே, சிரிக்கிறதுக்கு இல்லை சகோதரனே, சிந்திக்கிறதுக்கு. தயவாக சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எங்கே போச்சு? எங்கே போச்சு?
சொன்னார் வேதத்தின்படி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு. ஏன் ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு சுதந்திரிக்கலை? ஆசீர்வதிங்க, கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். கர்த்தர் சிலுவையில் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் தான். ஆனால் அதை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு முன்னே ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. வெதர் யூ வில் பி சூட் ஃபார் த போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. உலகத்தானே இன்டர்வியூ வைக்கும் போது கர்த்தரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த பரிசுத்தத்தை தருகிற தேவன் யார் என்றால் அவர் மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படி என்றால் கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அந்த உண்மையை விரும்புகிறார். யார் அவருடன் வாசம் பண்ணுவான், அல்லது உண்மையுள்ளவன் யாருடன் வாசம் பண்ணுவான்? சங்கீதம் 101:6, Psalms 101:6. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் மேல் நோக்கமாயிருக்கும். இப்போ தெரியுதா? கர்த்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்குமா? தேசத்தில் உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட. ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த போதுமான உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோட தெளிவாக பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் பேசுது. தேசத்தில், திரும்ப அதை வாசிங்க சகோதரி, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். வேதம் சொல்லுது, உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இவ்வளவு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவன் உன்னிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிறது, நீ உண்மையாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும். தேசத்தில் உண்மையாக இருக்கணும், அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். இந்த உண்மையை இந்த நாளில் நீங்கள் தயவாய் கற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களிடத்தில் தயவாக கேட்குறேன். ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். நான் ஆனராக கேட்கல, ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு சாவி உண்மை உள்ளவன், ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த சாவி, அந்த உண்மைங்கிற சாவியை போட்டு நீங்கள் திறக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ட்ரெஷர்ஸ், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த புதையலை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இந்த நாளில் அந்த சாவியை கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்குங்க. கர்த்தாவே, எனக்கு நீர் விரும்புகிற அந்த உண்மையை தாங்க. நீங்கள் சொல்லணும் என்னை பார்த்து, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசையை பார்த்து சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும், என் வீட்டில் எங்கும் இவர் உண்மை உள்ளவன். நம்ம இந்த நாளில் ஒரு முடிவோடு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தாவே, நீர் விரும்புகிற அந்த உண்மை எனக்கு தாங்க. ஒருவேளை நான் அந்த உண்மைக்கு ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் ஒரு பாத்திரன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மையை நம்ம இந்த நாளில் சுதந்திரிச்சிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20:6 எடுத்தீங்கன்னா யாரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 20:6, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து, இவன் உண்மையான மனுஷன், நான் இவனை கண்டுபிடித்தேன்னு சொல்லி இத்தனை கோடி ஜனத்துக்கு மத்தியில் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல போறாரு, இவர்கள் உண்மையான மனுஷர்கள், இவர்கள் நான் கண்டுபிடித்தேன். பெரும்பாலும் மனுஷன் தான் தயாளத்தை குறித்து தான் பேசுவான். என்ன மாதிரி யாருமே இல்லை,
என்ன மாதிரி யாருமே இல்லை. நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், காணிக்க போடுறேன், நான் அப்படி இருக்கேன், எல்லாம் சரி. கர்த்தர் சொல்லணும் உங்களை பார்த்து, நீ உண்மை உள்ளவன், நீ உண்மை உண்ணவன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் உங்களை ஒரு முடிவோடு இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். கர்த்தாவே, நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும், நான் உம்முடைய சமூகத்தில் உண்மையானவன் சொல்லி. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கார். எங்கேயாவது யாராவது நான் கேட்குற அந்த உண்மையை இருக்குமான்னு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன். அதாவது எந்த ஒரு காரியமோ துவக்கம் உண்டி தான் கொஞ்சம் கடினம். அதை துவக்கிட்டிங்கன்னா சைக்கிளில் ஏறி உட்காந்து முதல் 2 படி 2 பெடல் போடுற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறமா தன்னால் ஈஸி ஆகிடும். அதே விதம் தான் வாழ்க்கையும். நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு இந்த நாளில் நீங்கள் பிரயாசப்படணும், ஆசைப்படணும். நான் உண்மையாக இருக்கணும். அது சின்ன பென்சில்னா கூட, ஆஃபீஸில் இருக்க சின்ன பென்சில் தான் கூட, எந்தில் வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட். எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், எனக்கு உள்ளது போதும். ஒருவேளை நம்ம வச்சுருக்க பென்சில் சின்னதாகவும் அந்த பென்சில் பெருசாகவும் இருக்கலாம், வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட். எங்கள் அப்பா எனக்கு புது பென்சில் டப்பாவே தர்றதுக்கு அந்த ஒரு உண்மை வேணும். இது உதாரணம். எதா இருந்தாலும் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யும் போது ஆஃபீஸ் டூல்ஸ் இருக்குது, வேண்டாம், எங்கள் அப்பா எனக்கு தேவையானது கொடுத்துருக்காரு. நீங்கள் அப்படி ஒரு முடிவோடு இருந்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை வேறு பிரிப்பார், தூக்கி உயரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். உலகத்தில் இருக்க எல்லாம் உங்களை பார்ப்பான். இது எப்படி உயர்ந்தது? அதுக்கு ஒரே படி உண்மை தான். கர்த்தர் விரும்புகிற உண்மை, மனுஷ பிரகாரமான உண்மை. மனுஷன் முன்ன வேதத்தை நம்ம அப்படியே வேஷம் போடலாம். ஓ லார்ட், நோ 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 நோ. அவரை ஏமாற்றவே முடியாது, கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. அவர் சொல்கிறாரு, நான் உன் இருதயத்தை அறிந்திருக்கிறேன். I know what is the bottom of your heart. No one can escape into the before of the Lord. யாரும் கர்த்தர் இடத்துலேருந்து தப்பிக்கவே முடியாது. அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ உயரவே முடியாது. சாரி, நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நான் உங்களை இன்றைக்கி கடிஞ்சு கொள்ள வரல, கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. திரும்பி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்தை சும்மா நம்ம சுமக்கலை. நம்ம கையில் வச்சிருக்க வேதம் என்ன என்பதை முதல்ல நமக்கு தெரியணும், அப்புறமா தான் உலகத்தானுக்கு தெரியணும். Do you know who I am? I am the son of Almighty. நான் யார் தெரியுமா? வானாதி வானங்களை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை நான். அந்த இடத்துல எந்த இடத்துல சாட்சி தேவைன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த பகுதியில் சாட்சி தேவை. இல்லைன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலுக்கு போயிடுவோம். வேண்டாம், தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாள். கர்த்தரிடத்தை நோக்கி பாருங்க, ஏசப்பா, நீங்கள் விரும்புகிற அந்த உண்மை சிறிதானாலும் பெரிதானாலும் உண்மை உண்மைதான். இங்கிலீஷில் ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, 1 + 1 = 2. தட்ஸ் ஆல். 1.25 1.25 1 + 1 = 2 தான். அதை போல் நான் உண்மையாக இருக்கிறோன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வேணா சொல்லலாம், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பட் நோ யூஸ். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நான் சொல்லிடலாம், பிரதர் நீங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷம். ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். என்னால் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க முடியும், மிஞ்சி போச்சுன்னா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் யாருக்காக தெரியுமா வச்சிருக்காரு? உங்களுக்காக தான். It belongs to you. It's offered for you. It's offered by you. It belongs to you. அது உங்களுக்கு மாத்திரமே. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட உண்மை இல்லாமல் போச்சு. ஒருவேளை நம்ம அறியாமல் அந்த நாட்கள்னால பிசாசால மூடப்பட்டபடி பிசாசு நம்ம கண்களையும் மனக்கண்களையும் ஒருவேளை மூடி போட்டானா, இந்த நாளில் உங்கள் மனக்கண்கள் திறக்க நான் சொல்கிறேன், கர்த்தர் இடத்துல உண்மையாக இருங்க. உலகத்தா முன்னால் உண்மையாக இருங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ தயவாக நான் சொல்கிறேன், ப்ளீஸ்
கர்த்தர் அருமையான ஒரு சபையை கொடுத்துருக்காரு, அருமையான ஒரு போதக பிதாக்களை கொடுத்துருக்காரு, அருமையான ஒரு இசை பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் கணக்கேற்பார். என் ஆலயத்தில் நான் என் வசனத்தை கொடுத்தனே, நீ உண்மையாக இருந்த. எனக்கு தெரியும், ஒரு நாள் சொல்வார், ஜான் வெஸ்லி கம் பிஃபோர் டு மீ, நான் உனக்கு கொடுத்ததில் நீ உண்மையாக இருந்தேன். ஆமன் கர்த்தாவே, நான் உண்மையாக இருந்தேன். அந்த தைரியம் வேணும். ஏன்னா உண்மையாக இருந்தோன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் உண்மையாக இருந்த பழங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆஃபீஸர் உங்களுக்காக காத்திருப்பான், ப்ரொவைடட் யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உலகத்தை அவங்கள பார்த்து பயப்படுவான், இல்லைனா அவனை பார்த்து நம்ம தான் பயப்படணும். ஏன் இவ்வளவு கோடி ஜனம் இருக்குது, இத்தனை கோடி ஜனத்தில் ரட்சிக்கப்பட்டவருங்க 2-3% தான் இருக்கும். மற்றவங்க ஏன் ரட்சிக்கப்படலை? கிறிஸ்தவர்களாகிய நாம் அவங்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழ தவறி போயிட்டோம். நான் உங்களை திட்ட வரலை, வேதனைப்படுத்த வரல, தயவாக சொல்கிறேன். கர்த்தருடைய வாதத்தை உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் வந்தது இந்த வசனத்தை மாத்திரம் தான் பேச வந்தேன். ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற வழி வேறு மாதிரி இருக்குது. நான் தயவாக சொல்கிறேன், தேசத்துக்காக தயவுசெய்து திறப்பில் நின்று ஜெபிங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, உங்கள் எதிர் வீட்டில் இருக்கவங்க, நீங்கள் பழகிறவங்க, அத்தனை பேருக்காக ஜெபிங்க. தீபாவளிக்கு எத்தனை பேர் ஸ்வீட் கொடுத்தாங்க, அத்தனை பேருக்காக ஜெபிங்க ப்ளீஸ். நான் சொல்கிறேன், தயவாக ஜெபிங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் கணக்கிப்பார். கம் பிஃபோர் மீ, வாயா முன்னால். நீ யாராருக்கு என்னை பற்றி சொன்னேன், யாராருக்கு என் வசனத்தை எடுத்து சொன்னேன் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். எனக்கு தெரியும், என்னை கேட்பார். வெஸ்லி கம் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ, வாட் யூ டன் பிஃபோர், வாட் யூ டன் ஃபார் மீ. எனக்காக நீ என்ன பண்ண, எனக்கு முன்னால் நீ என்ன பண்ணன்னு கேட்பார். அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் மற்றவங்களுக்கு சொன்னேன். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கர்த்தர் சொல்லணும் உங்களை பார்த்து. இந்த நாளில் நான் சொல்கிறேன், உங்களை வேதனைப்படுத்த நான் பேசலை, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், உங்களை வேதனைப்படுத்த வரல. நீங்கள்லாம் சௌக்கியமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவர்களாய் சொந்த தேவாலயத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபைக்கு ஒரு சொந்த இடம் கிடைக்கணும்னா நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பு உண்மையாக இருங்க. கர்த்தர் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். உண்மையாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் அதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு சொந்த ஸ்தலத்தை தருவார். எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க. ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா உண்மையாக இருங்க. நான் தருவேன்னா தருவேன், செய்வேன்னா செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாரா, 10 ரூபா அவருக்கு உரியது. அதில் கையை வைக்க உங்களுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது. ஏன்னா அந்த 100 ரூபா தரவர் அவர். கர்த்தர் 1000 ரூபாய் கொடுத்தாரா, 100 ரூபாய் எடுத்து வைங்க. கர்த்தர் 10,000 ரூபாய் கொடுத்தாரா, 1000 ரூபாய் எடுத்து வைங்க தேவனுக்கு. கர்த்தர் 1,00,000 ரூபாய் கொடுத்தாரா, 10,000 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வைங்க. ஐயோ 10,000மா பக் இல்லை, எல்லாம் அவருடைய கரத்துலேருந்து வந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் கம் அவுட் ஃப்ரம் தி மைட்டி ஹேண்ட். இந்த நாளில் ஒரு முடிவோடு போங்க. என் காணிக்கையில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், என் ஜெபத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். நீங்கள் உண்மை இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ள தேவன். பிதா அவரிடத்தில் அவ்வளவுத்தையும் கொடுத்தாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தார். சிந்திச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை ஆராதிக்கிறேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்ம கிட்ட எங்க உண்மை இருக்கு? கர்த்தர் கேட்குற உண்மையை இந்த நாளில் விரும்பிங்க. இருதயத்தில் கையை வச்சு கேளுங்க, ஏசப்பா நீங்கள் விரும்புகிற அந்த உண்மை எனக்கு தாங்க. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் மனைவி ஆசீர்வதிக்கப்படணும், என் தகப்பன் ஆசீர்வதிக்கப்படணும், என் தாய் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சபை ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் போதகர் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தகப்பனே, இந்த நாளில் நான் சொல்கிற ஒரே வார்த்தை, கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மையை உங்கள் இருதயத்தில் வச்சு கேளுங்க. உண்மை இல்லாமல் நீங்கள் யாரும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். வேதம் பொய் உரையாத தேவன். நம்ம அடுத்ததை நோக்கி போவோம். மத்தேயு 24:45 47 வரை. யாரை தேவன்
எல்லாவற்றும் மேலே விசாரணைக்காரனாக வைக்கிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 24:45 முதல் 47. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். கர்த்தர் உண்மையை கேட்கும் போது கூடயே எதை தெரியுமா தராரு? விவேகம், நாலேஜ். கர்த்தர் இன்னைக்கு உங்க இடத்துல ஒரு பெரிய பொறுப்பை தர்றதுக்கு ஆயத்தமா இருக்காரு. அவர் கேட்கிறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட உண்மையை மாத்திரம்தான். நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். சின்ன காரியமானாலும் ரோட்டில் போகும்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உலகத்தான் ஒரு மனுஷன், ஒரு அம்மா வாக்கிங் போயிருக்காங்க ரோட்டில். அவங்களே அறியாமல் அவங்களுடைய தாலி சரடு, 5 சவரன் தாலி சவரடு கரண்டு கீழே ஊந்துச்சு பார்க்கில். அதுக்கு பின்னால் இன்னொரு அம்மா வாக்கிங் வந்திருக்காங்க. அந்த சரடை எடுத்துகிட்டு ஒரு நாள் காத்து வந்துருக்காங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து பார்க்கில் பார்த்துருக்காங்க, யாரும் வரலை. அதை கொண்டு போயிட்டு அது சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. அந்த தாலிக்கு உரிய அந்த அம்மா வந்து அந்த தாலியை வாங்கும்போது அழுதுகிட்டே வாங்குறாங்க அந்த அம்மா கிட்ட, ராஜா நீ நல்லா இருப்பேன்னு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிட்ட கையில் கிடச்ச நம்ம என்ன செய்யணும்? அப்படியே மனசை எனக்காக என்னெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரிடத்தை சொல்லுங்கள். ஒருவேளை அவ்வளோ பெரிய செயின் நம்ம கையில் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இன்னைக்கு கர்த்தர் கேட்குற ஒரே காரியம் உங்ககிட்ட அது உண்மைதான். கர்த்தர் ரொம்ப உண்மையை விரும்புகிறார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுக்காக தன்னுடைய இடத்தை விட்டு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும்பாயாய் சிலுவையை சுமந்தார். அவருக்கு எல்லா உரிமையும் நம்ம மேலே இருக்கு. இன்னி வரைக்கும் உங்களை வாழ வச்சிருக்கார் தெரியுமா? 3 வேளை நல்ல ஆகாரம் தராரு, நல்ல உடை தந்திருக்காரு, தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் உண்மையாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசுலேயே கையை வச்சு நீங்கள் யோசிங்களேன். மழை வந்தால் தங்குறதுக்கு ஷெல்டர் கூட இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் நிற்கிறாங்க தெரியுமா? அப்போ அவங்க உண்மை இல்லாதவங்க, நீங்கள் உண்மை உள்ளவங்களா? இல்லை, கர்த்தர் இதுக்கு மத்தியிலையும் கிருபையாய் உங்களுக்கு உண்மையை கொடுத்துருக்கார். தயவாய் நீங்கள் நான் சிந்திக்க வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம். தயவாக நான் கேட்குறேன், உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடிக்கடி நான் நினைக்கிற வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வர பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமா. ஒருவேளை கர்த்தர் நமக்கு இத்தனையும் தர வல்லமை உள்ளவராக தேவனாக இருக்காருன்னா, இந்த நாளில் அவரிடத்துல நீங்கள் உண்மையை கொடுங்க. எஸ்ஸப்பா, நான் எதுலெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கணும் அந்த பகுதியிலெல்லாம் உண்மையாக இருக்கணும். தயவாக நான் சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்தில் உண்மையாக இருங்க ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ வாட் தி லார்ட்ஸ் கீப் ரிமெம்பரிங் மீ. எதுக்காக கர்த்தர் திரும்ப என்கிட்ட பேசிட்டு கர்த்தர் இல்லை, உங்கள் வருமானங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க ப்ளீஸ். அது கர்த்தர் 10,000 கொடுத்தாருன்னா 1000 ரூபாய் கர்த்தருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு மாதிரி தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து பாருங்கள், சீக்கிரத்தில் கர்த்தர் நீங்கள் 2000 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு 20,000 சம்பளத்தை கர்த்தர் தர முடியும் கர்த்தரால். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த பகுதியில் ரொம்ப உண்மையாக இருங்க கர்த்தருக்கு. அதே மாதிரி ஒரு நாளில் அதிகாலை வேலையை, முதல் வேலையை கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உண்மையாக இருங்க. முதல் டைமை ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கர்த்தரோட நேர் முழங்காலில் நின்றுடுங்க. கர்த்தாவே என் கூட பேசுங்கன்னு முட்டி போட்டுருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தாழ்த்தி இப்படி இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை உயர்வாக வைப்பார். முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. எது பெஸ்ட்டோ அதை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் இப்படி கொடுத்து பழகும் போது கர்த்தர் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய உயர்வை ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. உன்னை வச்சு கர்த்தர் 1000 பேரை போஷிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கர்த்தர் இடத்துல கேளுங்க, இன்னைக்கு எனக்கு உண்மை வேணும். திரும்ப சொல்கிறேன், நீ சம்பளம் நீ சம்பளம் வாங்க மாட்டே, நீ 1000 பேருக்கு சம்பளம் உயர்த்துற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். ப்ரொவைடட் யூ ஷுட் பி ஆனஸ்ட், ஃபெய்த்ஃபுல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். இல்லைன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்மளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக தடப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்மை இல்லாதது. என்னுடைய வருமானத்தில் உண்மை வேணும்,
என்னுடைய ஜெபத்தில் உண்மை வேணும். அடுத்தது பார்ப்போம். மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. அப்படியே நிமிர்ந்து பாருங்களேன். கொஞ்சத்தில் உண்மை. என்ன கொஞ்சத்தில் உண்மை? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற 10 ரூபாயில் 1 ரூபா கர்த்தருக்கு கொடுங்க. வெறும் 10 ரூபாயில் 1 ரூபா உண்மையாக கொடுத்துருங்க கர்த்தருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கி காலையில் வருமானம் வந்துச்சு, 100 ரூபா வந்துச்சு. ஒரு நல்ல பழக்கத்தை, அதை 100 ரூபாயில் 10 ரூபாவை எடுத்து கர்த்தருக்குன்னு வச்சுருங்க. 90 ரூபாவை நீங்கள் செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் நீங்கள் அந்த பகுதியில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பார்ப்பார், என் பிள்ளைகிட்ட நான் கொடுத்த 100 ரூபாயில் அவன் உண்மையாக இருக்கான், அப்போ அவனுக்கு நான் பொறுப்பாக 1,00,000 ரூபாய் கொடுப்பேன்வார். அல்லேலூயா. நம்மளுடைய உயர்வுக்கு இந்த நாளில் கர்த்தர் வழியை பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை கடிந்து கொள்றதுக்கு தேவன் இல்லை, அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஆனால் நீங்கள் வழி மாறும்போது அதே தேவன் உங்களை கடிஞ்சிக்குப்பார். தகப்பன் நேசிக்காத புத்திரன் உண்டோ? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் வேதம் சொல்லுது. தயவாக அந்த நாளில் ஒரு சிந்திங்க, நான் எங்கெங்கே உண்மையாக இருக்கணும். அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான். பாஸ்டர் அப்பாக்கோ, பாஸ்டருக்கோ, பாஸ்டர் அம்மாக்கோ இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கு தான். அவர் பார்ப்பார் இருதயத்தை. வேதம் சொல்லுது, ஒருவனும் தன்னை தேவனுக்கு முன்பதாய் மறைத்து கொள்ளவே முடியாதுன்னு. அடுத்தது சீக்கிரமாக டைம் நேரம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கபடியால் லூக்கா 16:10. எங்கே யார் மேலே எப்படி வைப்பார்னு அப்போ ஆசீர்வாதம் தெரியும். லூக்கா 16:10. அப்படி போட். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனார். வந்துட்டார் கர்த்தர். இப்படி கொஞ்சத்தில் உண்மை. எப்படி உண்மை? கொஞ்சத்தில் உண்மை. கொடுத்த 100 ரூபாயில் உண்மை, கொடுத்த 10 ரூபாயில் உண்மை, கொடுத்த 1 ரூபாயில் உண்மை, கர்த்தர் கொடுத்த நேரத்தில் உண்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் உண்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளிடத்தில் உண்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில் உண்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மை, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த வேலையில் உண்மை, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளில் உண்மை. இந்த சின்ன பகுதியில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க. அவர் யாருக்கு தெரியுமா இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? உங்களுக்கு எனக்கு தான். அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை. இந்நேரமாக வேத வசனத்தோடே இருங்களேன். அப்படியே நானும் என் தேவனும். அதாவது வசனம் 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 பாப்பா ஒரு காலில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வசனமும் தேவனும் வரும்போது நானும் என் தேவனும். அப்போ கர்த்தர் பார்ப்பாரு, கொஞ்சத்தில் நான் கொடுத்ததில் உண்மையாக இருக்கான், இவனை நான் அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவேன். இந்த நாளில் அநேக ஆசீர்வாதங்கள் தடப்பட்டிருக்கு. வேகமாக அடுத்ததை நோக்கி போவோம். 1 கொரிந்தியர் 1:9. சீக்கிரம் எடுங்க, ஃபாஸ்ட்டாக போயிடலாம், டைம் முடிஞ்சு போச்சு நம்ம டைம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைச்ச தேவனே ஒருவேளை அவர் பொய்யா இருந்துட்டு உங்களை உண்மையாருன்னு சொல்லலை, அவரே முதல்ல உண்மையாக இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ உண்மையாரு. அதனால தான் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உண்மையாக இருக்கிறது போல நீயும் உண்மையாரு. நான் என் பிதாவுக்கு உண்மையாக இருக்கேன், நீ எனக்கு உண்மையாரு. உண்மையாக இருக்க பழகிடுங்க. ஜபத்தில் உண்மையாக இருங்க. கணவனிடத்தில் உண்மையாக இருங்க. கணவன் உங்ககிட்ட கொடுக்குற காசு, அவர் அங்கேருந்து சம்பாரிச்சு கொண்டு தர காசு, அதில் உண்மையாக இருங்க. பிள்ளைங்க சம்பாரிச்சு கொடுக்குற காசு உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுக்குற பொறுப்பு உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த வேலை உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த வாகனம் உண்மையாக, அந்த வாகனம் எங்கே போகுது உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த மனைவி உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த கணவன் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பன் உண்மையாக இருங்க. எல்லா பகுதியிலும் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்குறார்.
அப்போ நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை கர்த்தர் அறிவிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீக்கிரம் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:17. இவை நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பு. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் கர்த்தர் அனுப்புகிறார். எப்படி தெரியுமா எதிர்பார்த்து அனுப்புகிறாரு? என் தீமோத்தேயு வந்து ஆவியாய் பரவி உங்களுக்குள்ள அந்த உண்மையை கர்த்தர் ஸ்தாபிக்கும்படியாக அனுப்புகிறார். தயவாக நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த கணவனிடத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளிடத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பனிடத்தில் உண்மையாக இருங்க. உண்மையுள்ளவன் தான்